Welcome to ANBIL SAHITYA Education Channel. In the channel, TRB exam, TET exam, UGC NET exam, CSIR NET exam, PhD research, research article writing, thesis writing, அனைத்து education சம்பந்தமான informations videos upload பண்ணக்கூடிய channel ANBIL SAHITYA channel. Keep watching and keep supporting friends. Hi friends, this is Sumathi Ravichandran. போன வீடியோவில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பார்ட்டில் ஜென்ரல் நாலேஜ் மற்றும் தமிழ் அதுக்குரிய சிலபஸை இன்டெப்த்தாக பார்த்தாங்க. ஸோ என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலபஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் கண்டென்ட்டான சைக்காலஜி பார்ட் பற்றின இன்டெப்த் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோங்க. ஏன்னா எல்லா பார்ட்லேயும் நீங்கள் தேவைப்படக்கூடிய மார்க்கை ஸ்கோர் பண்ணாதான் இந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். 8ஆம் தேதி அதாவது நாளைக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுங்க. அதுக்கு முன்னாடி சிலபஸ் என்னன்னு தெரியணும், அதுக்குரிய புக்ஸ் என்னன்னு தெரியணும், படிக்கிறதுக்கு ஆயத்தமாகணுங்க. ஸோ இந்த சிலபஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைக்காலஜி டெஸ்ட்டு ஓப்பன் மற்றும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ 2 குரூப் மக்களும் ப்ரிப்பேர் பண்ணித்தான் ஆகணும். ஸோ இதனுடைய சிலபஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஜிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட்டில் நாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷனில் அந்த கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை லாஜிக்காக திங்க் பண்ணி அதுக்கான ஆன்சரை டிரைவ் பண்ணணும். ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கட்டாயம் வேணும். இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் தாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய மாடல் ஆன்சர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் அனாலிசிஸ் பார்ட்டை நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் அனாலிசிஸ். இதில் கூட என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கேண்டிடேட்னுடைய நியூமரிக்கல் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுவோம். அதாவதுங்க இப்போது மென்டல் எபிலிட்டி பார்ட்டுன்னு சொல்லக்கூடியது ஸ்கூல் டேஸில் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான சம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லெவலில் இருக்கக்கூடியதான் இந்த நியூமரிக்கல் அனாலிசிஸுங்க. அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்க. ஜென்ரலாக சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு தமிழில் புலமையும் ஆங்கிலத்தில் புலமையும் பேசிக்காக இருக்க வேண்டியது அவசியங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நூல்கள் பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம் பற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 நிலங்கள், அதாவது மருதம், முல்லை, நெய்தல், பாலை, அதை பற்றி, அது போக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயிர் வகை பற்றி, ஒரு திசையை பற்றி என்ன வேணால் இந்த தமிழில் கேட்கலாங்க. சமச்சீர் புக்கில் இருக்கிறத படித்தாவே இந்த கம்யூனிகேஷன் பார்ட்டுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஹேண்டலிங் எபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு எப்படி அதுக்கான ஒரு இன்ஃபரன்ஸை கொண்டு வர்றது, அதுக்கு சம்பந்தமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம அதை உள் வாங்கிக்கிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமாக படிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம பிரெயினை ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோமோ எவ்வளோ விஷயங்கள் சேர்ந்தது தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்டலிங் எபிலிட்டி அப்படிங்கிற பார்ட்டில் வருங்க. ஸோ நல்லா நீங்கள் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மாடல் ஆன்சரையும் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டி. ஸோ டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் மென்டல் அபிலிட்டி பார்ட் இல்லாததே கிடையாது. ஸோ இந்த மென்டல் அபிலிட்டி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான சம்ஸு, அதாவது இண்டக்டிவ், டிடக்டிவ் ரீசனிங் இதெல்லாம் பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான சிலபஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ஈஸியாக வித்தின்
சொன்ன ஸ்டிப்புலேட்டட் டைமில் நீங்கள் ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். இந்த மென்டல் அபிலிட்டி பார்ட்டில் வந்து எவ்வளோ தான் ஈஸியான சம்ஸ் தெரிஞ்சாலும் நாம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைம் பீயிங்கில் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துட்டோம்னா மட்டும்தான் சக்ஸஸுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், மேக்ஸ் பேக்ரவுண்ட், நான் ஈஸியாக போட்டுருவேன்னு சொல்கிறத விட என்ன பேக்ரவுண்டாக இருந்தாலும் சிலபஸை பேஸ் பண்ணி கண்டினியூஸாக யார் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கொடுத்துருக்கிற டைம் லிமிட்டில் சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வராங்களோ அவங்க தாங்க எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த இந்த 5 பார்ட்லையும் வந்து சைக்காலஜி பார்ட்டில் இருக்கக்கூடிய சிலபஸை பேசியிருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ அவங்களுடைய மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 170 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ½ மார்க் வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் அலோகேட் பண்ணுறாங்க. இந்த தேர்வுக்கான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம்ங்க. ஸோ இந்த 3 மணி நேரத்தில் எழுதக்கூடிய கேள்விகளில் ஒரு கன்சர்ன் கேண்டிடேட் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மார்க் வந்து அவங்க எடுத்தால் குவாலிஃபை ஆகலாங்க. ஏற்கனவே சர்வீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த டிபார்ட்மெண்டல் கோட்டாவே அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் சில பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்களுக்கும் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்வீஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர்த்துக்கு டச் விட்டு போயிடும். டச் இல்லாமல் இருந்தாலும் கவலைப்படாமல் சிலபஸை பேஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தொடர்ச்சியாக டெஸ்ட்லாம் எழுதிட்டே வந்தாங்கன்னா ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுங்க. சரி, இப்போ வந்து இவங்களுக்குரிய சிலபஸில் பார்ட் ஏ என்ன சொல்கிறாங்க? 30 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 15 மார்க்குங்க. ஸோ அதுக்குரிய சிலபஸை பார்க்கலாங்க. ஸோ ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சிலபஸோ, அதாவது ஜென்ரல் சயின்ஸ், அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, என்விரான்மெண்ட் படிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஜியாகிரஃபி, எக்கானமி, கரண்ட் அஃபேர்ஸ், மென்டல் அபிலிட்டி, இது எல்லாமே அந்த கண்டென்ட்டில் என்ன இருந்ததோ அதையே தான் இவங்களுக்கும் சிலபஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட் பிங்க. பார்ட் பியில் வந்து 140 கொஷின்ஸ் இருக்கும், 70 மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்ட் பியில் தான் வந்து சைக்காலஜி டெஸ்ட்டுங்க. சேம் சைக்காலஜி பார்ட்டு இப்போ நம்ம வந்து நார்மல் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த சைக்காலஜி டெஸ்ட்டில் வந்து லாஜிக்கல் ரீசனிங், நியூமரிக்கல் ரீசனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில், மென்டல் அபிலிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சேம் இந்த சைக்காலஜி டெஸ்ட்லையும் சேம் சிலபஸ் தாங்க வச்சுருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில போலீஸ் சப்ஜெக்ட் பார்ட்டில் இருந்து கொஷின்ஸ் இருக்கும். அதை வந்து பார்ட் பியில் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுதாங்க வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் பர்டிகுலராக ஆட் ஆன் பண்ணி படிக்கக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க. ஒருவேளை தெரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் புக்ஸ்லேயோ இல்லை இன்டர்நெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது சோர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி கட்டாயம் வந்து இந்த கண்டென்ட்டில் வரக்கூடிய பகுதியை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 மார்க்கில் எக்ஸாம் கிளியர் ஆகலை, 3 மார்க்கில் கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது ஓப்பன் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரிங்க, இல்லை டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இந்த எக்ஸாமினேஷனை லைட் வெயிட்டடாக எடுத்துக்க கூடாதுங்க. இன்றைக்கி காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்திங்க. பிஇ கேண்டிடேட்ஸ்லேருந்து பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் வரைக்கும் நிறைய பேர் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆவாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணவங்க தான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கே போக முடியும். அதனால் நம்ம வந்து முதல்ல வந்து மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமினேஷனை முதல்ல கிராக் பண்ணலாம்.
அடுத்தடுத்த வீடியோஸில் சப் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நிறைய நண்பர்கள் புதுசாகவும் எழுத போகிறீங்க. நிறைய பேர் ஏற்கனவே எழுதி 2 மார்க் 3 மார்க்குன்னு கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பீங்க. கவலைப்படாதீங்க, அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வரப்போகுது. ஸோ நம்ம அதுக்குரிய வீடியோஸ் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணலாங்க. அல்டிமேட்டாக இந்த தேர்வில் சக்ஸஸ் பண்ணணும்னா ஒரே விஷயம், சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுருங்க. எந்த சிலபஸில் என்ன விஷயம் இருக்குது, நாம் என்னெல்லாம் செஞ்சால் சிலபஸை ஸ்டிப்புலேட்டட் டைமில் படித்து முடிக்க முடியும், எப்படியெல்லாம் ஃபிசிக்கலாகவும் நம்ம ட்ரெயின் ஆகிக்கலாம், மென்டலாகவும் ட்ரெயின் ஆகிக்கலாங்கிறத பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அன்பில் சாகித்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.